பல வருடங்களாகவே நடிகர் விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் ரிலீஸின் போது பல பிரச்சனைகள் கிளம்பும். அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்துதான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு தளபதி விஜய் அவர்கள். இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இப்படி அப்படின்னா தற்போது அரசியல் கட்சியை துவங்கி தற்போதுள்ள ஆளும் கட்சிக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்திற்கு, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிரச்சனை கிளம்பும் அப்படின்றத முன்பே கணித்திருந்தார் தளபதி விஜய் அவர்கள். இதனை சமீபத்திய மேடையில கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. ஆனால் படம் எப்படியோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவிற்கு மத்திய மாநில அரசு என்னுடைய திரைப்படத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலன்னு பேசியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா தாவேக கட்சியுடைய ஆதவ் அர்ஜுனன் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. பாஜகவும் திமுகவும் இணைந்துதான் ஜனநாயகன் திரைப்படத்தை இப்படி பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவருமே ரசிகர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக பேசியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா திமுக இன்னொரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. அதாவது நடிகர் சங்கம் வாயிலாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுக்க திட்டம் போட்டிருக்காங்களா. இதற்காக தான் நடிகர் விஷால் அவர்களை ஒரு பக்கம் தயார் பண்ணிட்டுமே இருக்காங்களா. ஆகையால தற்போது இதனை அறிந்த தளபதி ரசிகர்கள் தற்போது கொந்தளித்துமே இருக்காங்க. கூடிய விரைவிலேயே இந்த பிரச்சனை பற்றி நடிகர் விஷால் அவர்களுமே வெளிப்படையாக பேச உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.